பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நாம் அதிகாலையில் எழுந்து தியானிக்க தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், நாம் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போதும் நம்முடைய ஆத்மா சுகமடைகிறது, செழிப்பாகிறது. வேதம் சொல்கிறது, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நம்முடைய ஆத்மா வாழும் பொழுது நம்முடைய முழு வாழ்க்கையும் செழிக்கும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய ஆத்மாவை செழிக்க வைக்க நம் தேவனுடைய வார்த்தைகளை அனுதினமும் நாடுவோம், தியானிப்போம். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் இயேசு இரட்சகரின் 2 சீடர்கள் எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போகிறார்கள். அந்த நேரத்தில் இயேசுவின் மரணத்தை குறித்தும் அதற்கு பின்பு இருக்கக்கூடிய ஒரு குழப்பத்தை குறித்தும் அவர்கள் பேசிக்கொண்டே போகிறார்கள். அவருடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை அவர்களால் நம்ப முடியவில்லை. அப்படி பேசிக்கொண்டு போகும் பொழுது பாருங்கள், இயேசுதாமே அவர்களுக்கு தரிசனமாகிறார். அவர் அவர்களோடு கூட ஒரு நண்பரை போல பேசிக்கொண்டு வருகிறார். அவருடைய பிரயாணத்தில் அவர்களும் தங்களுடைய புலம்பலையெல்லாம் அவரிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு தெளிவை உண்டு பண்ண அவர் பேசின வார்த்தைகள் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். Luke 24:25-27. Then he said to them, O foolish ones, and slow of heart to believe in all that the prophet have spoken, ought not the Christ to have suffered these things and to enter into his glory? And beginning at Moses and all the prophets, he expounded to them in all the scriptures the things concerning himself. பாருங்கள் பிரியமானவர்களே, அவர்கள் இருதயத்தில் இருக்கிற குழப்பங்களை அகற்ற வேத வாக்கியங்கள், தீர்க்க தரிசனங்களை அவர்களுக்கு சுட்டி காண்பிக்கிறார். அதைத் தொடர்ந்து அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய தெளிவு வருகிறது. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர் தேவகுமாரன் என்பதையும் அதற்கு பின்பு அறிந்து கொள்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் 32ஆம் வசனத்தில், அவர் நம்மோடு சகல சத்தியங்களை விலக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி அவருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தோடு போகிறார்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு சந்தேகம், தேவனை விசுவாசிக்க முடியவில்லை, இப்பொழுது நடக்கிற காரியங்கள் குழப்பத்தை கொண்டு வருகிறது, தேவன் என்னோடு தான் இருக்கிறாரா என்ற கேள்விகள் வருகிறது என்று பல நேரங்களில் நாம் தடுமாறுகிறோம். இன்றைக்கும் அவர்கள் மத்தியிலே எழுந்தருளி அவர்களோடு பேசின இயேசு கிறிஸ்து இன்று நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நமக்கு இருக்கக்கூடிய எல்லா துக்கத்தையும் மந்த இருதயத்தை விட்டு விலகி இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்ற விசுவாச ஆவியை பெற்றுக்கொள்வோம். அவருடைய சத்தியத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். அவரிடத்தில் கேட்போம், சத்திய ஆவியானவராகிய தேவனே, எனக்கு உம்முடைய சத்தியத்தை விலக்கி காண்பியும் என்று சொல்லுவோம். நிச்சயம் விலக்கி காண்பிப்பார். நம்முடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரியும். இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறதை நம்முடைய வாழ்க்கையிலும் அனுபவமாக மாற்றி கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோமா? இயேசு ராஜா, இன்று என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அன்று எம்மாவு சீடர்களுக்கு இருந்த குழப்பத்தைப் போல ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு துக்கம் எங்கள் இருதயத்தை நிரப்பியிருக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு தகப்பனே, எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருளி எங்களுக்கு மனதில் உள்ள துக்கமும் ஆத்மாவில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களையும் எடுத்து போட்டு ஒரு பெரிய சமாதானத்தை உம்முடைய சத்தியத்தின் வாயிலாக நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, உம்முடைய தரிசனத்தை எங்களுக்கு தாரும். உம்மோடு நெருங்கிய ஒரு உறவை எங்களுக்கு தாரும். எங்களை விட்டு விலகிவிடாதிரும். என்றென்றைக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுவா எங்களோடு இரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.